ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிட்டோ ஐசோர். இன்னைக்கு நம்ம த ஆர்ச் மேஜோட 14th 15th 16th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு 500 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி உங்க கீப் ஆன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரோஸோட பர்ஃபெக்டிவ்ல இருந்து காட்டியிருப்பாங்க. இந்த எபிசோட்ல வந்து டியூக்கோட பர்ஃபெக்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓ கடவுளே, நம்ம ஃபேமிலியில வந்து நிறைய மோல்ஸ் வந்து மறைஞ்சிருக்கானுங்க போல இருக்கே. நான் கண்டுக்காம விட்டது ஏன் தப்பா போச்சு அப்படின்ட்டு டியூக் வந்து சொல்லிட்டே பேசிட்டே வந்துட்டு இருக்காரு அந்த கரேஜ்ல இருந்து. இவங்க எவ்வளவு நாளா நம்ம ஹவுஸ்லயே மறைஞ்சிருக்கானுங்கன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம டியூக். நான் வந்து ஹவுஸுக்கு நம்ம ரோஸை வெல்கம் பண்றதுலேயே பிஸியா இருந்ததுனால இவனுங்களை கண்டுக்காம விட்டது என் தப்பு தான். என்னோட கார்டே நான் இறக்கிட்டேன். ஸோ இனிமே காஷியஸா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் அவரோட கையை கண்ணா அவர் வந்து அவர் பாடியில கோட் பண்ணி அவர் வந்து தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மாய்ஸ்சரா வச்சிருக்காரு அவர் பாடி. அவரு இப்படிதான் நான் இந்த ஃபிளேம்ஸ்ல இருந்து தப்பிச்சேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காரு. என்னோட ஆரோ யூஸ் பண்ணி இந்த கதை உடைச்சது நல்லதா போச்சு, இல்லைன்னா நான் உள்ளே மாட்டின்னு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த கரேஜ் ஓட்டிட்டு வந்தவன் பக்கத்துல இருந்து இருந்தானா அந்த ஆராவளியே அடிபட்டு என்ன ஆயிருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம டியூக்கு. நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா செலின்னு என்ன நோட்டீஸ் பண்ணி இங்க கண்டிப்பா வந்திருப்பா, எனக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்றாரு நம்ம டியூக்கு. அப்புறம் கரேஜ் மேல இல்லாத நெருப்பெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. எப்படி இந்த நெருப்பெல்லாம் போச்சு, ஏதோ டார்க் காரை வந்து கவர் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஒருவேளை செலின் தான் வந்து என்னை காப்பாத்திருப்பாள் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு அவரு டியூக்கு. செலின் வந்திருப்பான்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தவருக்கு ஒரே ஷாக்கு. சைட்ல பார்த்தா ரோஸ் நிக்கிறா. அப்பா உங்களுக்கு ஒன்னாவல, நீங்க ஃபைனா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழ போறா. ரோஸ் அப்படின்ட்டு கையில பிடிச்சிட்டு அப்படியே தாங்கி நிக்கிறாரு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எழுப்பி பாக்குறாரு. ரோஸ் எழுந்துக்கவே இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டா. மை ஸ்வீட் ஹார்ட், என்னாச்சு உனக்கு, யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கத்துறாரு கடந்துகிட்டு. நம்ம டியூக்கே யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சீன்லயே கட் பண்ணி கேஸ்ல காட்டினா அங்க படுத்து இருக்கிறா நம்ம ரோஸ். ரோஸ் சொல்றா, நான் என்னதான் படுத்து இருந்தாலும் என்னோட கான்சியஸ் அவைக்கனா தான் இருக்கு, இவங்க பேசுறதுல என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. நம்ம செலின் வந்து டியூக்கு கிட்ட சொல்றா, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்றா. எப்பமா அவ எழுந்துப்பா, வேக்கப்பாவா அப்படின்ட்டு கேக்குறா நம்ம டியூக்கு. அவ இப்ப எழுந்துக்கிறதுலாம் சொல்லவே முடியாது டியூக், அவ எப்போ வேணாலும் எழுந்துப்பா, ஆனா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின் டியூக் கிட்ட. அப்ப நம்ம செலின் வந்து டியூக் கிட்ட சொல்றா, அவ எப்படியோ மானாகோரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டா, ஆனா அவ வந்து மானாகோரை கடைசி பிட்டு வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். ரோஸ் வந்து நிறைய மேஜிக் யூஸ் பண்ணதுனால அவளுக்கு கண்டிப்பா நிறைய ரெஸ்ட் தேவைப்படும் டியூக் அப்படின்ட்டு சொல்றா. அப்புறமா செலின் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஃபாதர் இப்போ வந்து ரோஸ் நல்லா இருக்காளா அப்படின்ட்டு கேக்குறாங்க மூணு பேரும் வந்து. அப்போ அங்க மூணு பேரும் கூப்பிட்டது பார்த்தா எனக்கு இந்த வாய்ஸ் தெரியும், டேனியல் வந்திருக்கானா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் நம்ம ரோஸ். நம்ம டேனியல் வந்து டியூக் கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தோம், ட்ரீட்மெண்ட் முடியறவரை வெயிட் பண்ணலான்னு இருந்தோம், ஆனா நாங்க அவளை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டதுனால நாங்களே வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்றான் டேனியல். நம்ம ரோஸ் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அலர்ஜி கிரியேஷன்னால உடம்பு சரியில்லாம இருந்தா, இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம டியூக், கவலைப்படாதீங்க பசங்களா, அவ சீக்கிரமாவே சரியாயிடுவா, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. அப்போ நம்ம செலின்னு சொல்றா, அவளுக்கு கொஞ்சம் மான ரெக்கவர் ஆனா போதும், மற்றபடி கவலைப்படாதீங்க, வரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றான் நம்ம செலின் அவங்கள பார்த்து. அதை கேட்ட நம்ம டேனியல், உண்மையிலேயே அவ சரியாயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்க மூணு பேரும் சொல்றாங்க, நாங்க அப்பப்போ வந்து ரோஸை பார்த்துட்டு போலாமாப்பா அப்படின்ட்டு டியூக் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. ஓகேப்பா, கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பர்மிஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் அன்கான்சியஸா கேட்டுன்னு இருந்தா நம்ம ரோஸ் வந்து, எனக்கு இன்னமும் கேட்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு இப்போ தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டா ரோஸ். தூக்கத்துல கூட ஆத்தரை பத்தி தான் நினைக்கிறா. இந்த மாதிரி அவனை நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவனை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. ரோஸோட ரூம்ல காட்டுறாங்க, என்ன இது பேர்டு வந்திருக்கு, கெட் அவுட், இங்க இருந்து வெளியில போ, இது ரோஸோட ரூம் அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். அந்த பறவையை நாள விடுறா சாமின்னு சொல்லிட்டு சிப்பு சிப்புன்னு கத்திட்டு இருக்குது. அந்த பறவை பறந்து போய் நேரா ரோஸோட தலைமையில உட்காந்தானே, ஹே ரோஸோட தலைமையெல்லாம் உட்காராத, அவ நல்லா இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவன் எல்லாம் உட்காராத அப்படின்ட்டு சொல்றான் லூக்கஸ். நம்ம லூக்கஸ் தலைமையில இருக்கிற அந்த பறவையை கையில பிடிச்சிட்டு நெசுக்கிட்டு இருக்கிறான். நீ உட்காருவியா அப்படின்னு சொல்லிட்டு கையில பிடிச்சி நெசுக்கிட்டு இருக்கிறான். ட்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து கண்ணை மூச்சு பாக்குறா. சிப்பு சிப்புன்னு கத்துது அந்த பறவை. ரோஸ் எழுந்ததை பார்த்த லூக்கஸும், ஏ ரோஸ் நீ எழுந்துட்டியா, எப்படி ஃபீல் பண்ற அப்படின்ட்டு பதட்டமா கேட்கறான் நம்ம லூக்கஸ். அதை கேட்ட நம்ம ரோஸும், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக்கமா எடுக்குது அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம லூக்கஸும், இரு நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இந்த பறவை நான் எதனா பண்ணிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். அந்த பறவை கையிலே பிடிச்சி கடிச்சு வச்சுச்சு லூக்கஸோட கையை. பாவீங்களா, இந்த பறவை கையை பிடிச்சி நல்லா கச்சிச்சுரா, அப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நல்லா புரியுதா உனக்கு அப்படின்ட்டு பாக்குறான் அந்த பறவையே. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரோஸும், அதை
நான் கூட்டிட்டு வந்தேன் லூக்கஸ் அப்படின்ட்டு சொல்றா லூக்கஸ் கிட்ட. அது என்னோட பறவை தான் லூக்கஸ், அதை என்கிட்ட கூடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா ரோஸ். அதை கேட்டா நம்ம லூக்கஸும் உண்மையிலேயேமா அது உன்னோடதா, நான் ஏதோ வெளியில இருந்து பறந்து வந்து உட்காந்துச்சுன்னு நினைச்சேன் ரோஸ் அப்படின்ட்டு சொல்றான். ரோஸ் வந்து மனசுல நினைக்கிறா, என்னோட மான ரெக்கவரி ஆனதுனால தான் ட்வீட்டி திரும்ப வந்துருச்சு, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். அப்போ வந்து நம்ம ரோஸ் வந்து லூக்கஸ் கிட்ட கேட்கறா, நான் எவ்வளவு நாளா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கேட்கறா. நீ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரமா தூங்கிட்டு இருக்கேன், எல்லாரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்லிட்டு இருக்கான். என்னது ஒரு வாரமா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரோஸ் ஷாக் ஆவறா. அதை கேட்ட நம்ம லூக்கஸ், எல்லாரும் உன்னை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ எப்ப எழுந்துப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ரெக்கர் வாய் தூக்கத்துல இருந்து எழுந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். நான் போயிட்டு செலினையும் டாக்டரையும் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். இதை கேட்ட நம்ம ரோஸ் வந்து, இல்ல வேணாம், அதுக்கு முன்னாடி அப்பா என்ன சொன்னாரு அப்படின்ட்டு கேக்குறா. அதுவும் இல்லாம அவர் என்ன நினைச்சு கவலைப்பட்டாரா அப்படின்ட்டு கேக்குறா லூக்கஸ் கிட்ட. லூக்கஸ் சொல்றான், அப்கோர்ஸ் ஆமா, எல்லாரும் உன்னை நினைச்சு கவலை தான் பட்டாங்க, அப்பாவும் சேர்த்து தான், ஏன்னா அவரை காப்பாத்த போய் தானே உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்றான். இதை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன், நீ அப்பாவை காப்பாத்துட்டான்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் லூக்கஸ். ஆனா நீ இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ரோஸ் அப்படின்ட்டு சொல்றான் லூக்கஸ். எனக்கு தெரியும் உனக்கு வந்து ஸ்வாட்ஸ் மாஸ்டர்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தெரியாதுன்ட்டு, ஆனா நீ இதெல்லாம் தேவையில்லாம போய் குச்சி இருக்கு தேவையில்ல அப்படின்ட்டு நம்ம லூக்கஸ் சொல்றான் ரோஸ் கிட்ட. அப்பா வந்து உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். நீ போயிட்டு அப்பாவை தனியா போயிட்டு மீட் பண்ணு இதுக்கப்புறமா போயிட்டு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ் ரோஸ் கிட்ட. சரி ஓகே லூக்கஸ் அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ரோஸ். ரோஸ் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன், நான் வந்து உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டேன் டேனியல், ஆனா நீ வந்து அப்பாவோட பவர் லெவல கம்மி தான், ஆனா அப்பாவா இருந்ததுனால அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு நினைக்கிறா ரோஸ் மனசுக்குள்ள. அப்பா நினைச்சிருந்தா அவராவே அதுல இருந்து வெளியில வந்திருக்கலாம், அவர் தன்னை தானே காப்பாத்திட்டு இருப்பாரு, நான் அவசியம் இல்லை, நான் அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறான் நம்ம ரோஸ். ரோஸ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என்னை பத்தி வரி பண்ண வச்சதுக்கு நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றா ரோஸ். லூக்கஸ் நம்மளோட அப்பா எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்டதுக்கு லூக்கஸ் வந்து தயங்குறான், அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன் பாத்துக்கணும் கொட்ட கொட்ட கண்ணை வச்சுக்கிட்டு. அதை கேட்ட லூக்கஸ் வந்து சொல்றான் ரோஸ் கிட்ட, இந்த மாதிரி அவர் டஞ்சன் கிட்ட இருப்பாரு அப்படின்ட்டு சொன்னோடனே ரோஸ் வந்து ஷாக் ஆயிட்டு அங்க என்ன பண்றாரு அப்படின்ட்டு ஷாக் ஆவறா. அப்புறம் தான் நம்ம லூக்கஸ் சொல்றான், இந்த மாதிரி ஆர்த்தரை விசாரிக்கிறதுக்காக அப்பா வந்து அங்க போயிருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம லூக்கஸ். அதை கேட்டு ஷாக் ஆன நம்ம ரோஸை கையில வச்சிருந்த தண்ணியை கூட பார்க்காம கீழே போட்டு அங்கிருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டா. எங்க போற ரோஸ், நில்லு போவாத அப்படின்ட்டு சொல்றான் லூக்கஸ். அவன் சொன்னாலும் கேட்காம அங்கிருந்து ஓடுறா அவ பாட்டுக்கு. ரோஸ் நினைக்கிற மனசுக்குள்ள, ஜோசப் ஆர்த்தர் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால அவனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஓடும்போது அங்க கட் பண்ணி இங்க ஜோசப் ஆர்த்தரையும் இங்க நம்ம டியூக்கையும் காட்டி அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, திஸ் இஸ் ஒபிடோ. நன்றிகள். இப்போ வாங்க 15th எபிசோடுக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் டேபிள்லேயே தட்டுறான், யாருன்னு தெரியல. உனக்கு கரெக்டா தெரியுமா அந்த டியூக் வந்து அந்த கரேஜ் தான் எடுத்துட்டு போனானா, அந்த போஷனை மறைச்சு வச்சிருந்த கரேஜ் தான் எடுத்துட்டு போனானான்னு கேட்கறாரு. ஆமா ஆமா அப்படின்ட்டு அந்த சோல்ஜரே இவரை பார்த்து சொல்றான். யாராதுன்னு பார்த்தா விஸ்கவுண்ட் ஷெயின் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த சோல்ஜர் சொல்றான், ஆமா அவரு அப்படிதான் போனாரு, எப்படி திரும்ப எஸ்டேட்டுக்கு வந்தாருன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றான். ஒருவேளை அந்த போர்ஷன் வந்து பவரே இல்லாம ரொம்ப வீக்கா இருந்திருக்கலாம், இப்போ வந்து நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி அவரை நான் மூஞ்சில முழிப்பேன் அப்படின்ட்டு யாரையோ பத்தி சொல்றான். அப்ப அந்த சோல்ஜர் சொல்றான், மை லார்ட், நாங்க வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை கேளுங்களேன் அப்படின்ட்டு சொல்றான். டியூக் வந்து தனியா தான் அந்த கரேஜுக்குள்ள ஏறினாரு, ஆனா அவர் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு பிங்க் ஹேரோட ஒரு பொண்ணோட வந்தாரு அவரு அப்படின்ட்டு சொல்றான் அந்த சோல்ஜர். என்னது பிங்க் ஹேரா அப்படின்ட்டு அந்த விஸ்கோன் வந்து ஷாக் ஆகுறான். ஒருவேளை அந்த டியூக் வந்து புதுசா வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்த புது பொண்ணா அப்படின்ட்டு கேக்குறாரு அந்த விஸ்கோண்டு. அப்ப இந்த சோல்ஜர் சொல்றான், இல்ல எங்களுக்கு சரியா தெரியல, ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்குது அந்த பொண்ணை பத்தி அப்படின்ட்டு சொல்றான் இந்த சோல்ஜர். தேவையில்லாம பேசுறத விட்டு இங்க இருந்து வெளில போடா அப்படின்ட்டு அந்த சிகரெட் பாக்ஸ் வச்சு அடிக்கிறான் அந்த சோல்ஜரை. அதை ஷாக் ஆயிட்டு அப்படியே நிக்கிறான் அந்த சோல்ஜர். அப்ப அந்த விஸ்கோன் சொல்றான், நீங்க எதுக்குமே பயன்பட மாட்டீங்களா, நீங்களாம் தண்டத்துக்கு இருக்கிறீங்களா, அந்த குழந்தை போய் சந்தேக போறீங்களாடா அப்படின்ட்டு சொல்றான் அந்த விஸ்கோண்டு. நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற விஸ்கோண்ட் அப்படின்ட்டு அந்த சோல்ஜர் வந்து மன்னிப்பு கேட்கறான். அதை கேட்ட விஸ்கோண்டும், அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கிறா அப்படின்ட்டு கேட்கறான். சோல்ஜர் சொல்றான், இப்ப நல்லாவே இருக்கிறாங்க மை லார்ட் அப்படின்ட்டு சொல்றான். அப்போ அவளை நல்லாவே கண்காணிச்சு நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, அப்புறம் பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆவா அப்படின்ட்டு சொல்றான் அந்த விஸ்கோண்டு. அந்த விஸ்கோண்ட் யாரையா பத்தி சொல்றான், இப்ப நம்மளோட மிஷின்ல வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டதுனால அவரை நம்ம கோவப்படாம பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றான் அந்த விஸ்கோண்டு. அதனால நம்ம வந்து அந்த பொண்ணை ஆஃபர் பண்ணலாம் அவருக்கு, அதனால அவர் கோவப்பட மாட்டார், பெட்டரா ஃபீல் பண்ணுவார் அப்படின்ட்டு சொல்றான். யாரடா சொல்றான்னு பார்த்தா இங்க ஒரு பொண்ணை தனியா அடைச்சு வச்சிருக்காங்க, அந்த பொண்ணும் ஜோசப் ஆர்த்தர் அப்படின்ட்டு பேசுது கண்ணாடியை பார்த்துக்கிட்டு. இதுதான் ஜோசப்போட தங்கச்சி மெலோடி ஆர்த்தர். அங்க கட் பண்ணி டியூக்கோட எஸ்டேட்ல இருக்கிற டஞ்சனை தான் காட்டுறாங்க. அங்கதான் வந்து நம்மளோட ஆர்த்தரை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்து நம்ம டியூக்கும், நீ வந்து எனக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றியா ஹானஸ்டா அப்படின்ட்டு கேட்கறாரு நம்மளோட ஆர்த்தரை பார்த்து. உனக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா இல்ல உனக்கு பின்னாடி ஒரு குரூப்பே இருக்கா அப்படின்ட்டு கேட்கறாரு சுத்தி வளைச்சு நம்ம டியூக்கு. நீ எனக்கும் எங்களோட
ஃபேமிலிக்கு நீ வந்து பிட்ரே பண்ணியிருக்க, முதுகுல குத்திருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு நம்ம டியூக் அவனை பார்த்து. போன வாரம் தான் ஒரு ஸ்பையை வந்து இந்த ஃபேமிலியிலேருந்து கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவனுக்கு என்ன நடந்திருக்கும்ன்ட்டு நீ இமேஜின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் உனக்கும் நடக்கும் அப்படின்ட்டு மிரட்டுறாரு நம்ம டியூக்கு. ஜோசப் ஆர்த்தர், நீங்க இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு நம்ம டியூக் அவனை பார்த்து. அப்பதான் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு டியூக் வந்து கத்திருப்பார்ல, அப்போதான் இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவன் ஒரு எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லிட்டு டியூக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் வந்து கோச் மேனை கேரி பண்ணிக்கிறேன், நீங்க வந்து ப்ளீஸ் இங்கேருந்து என்னோட ஆசை கூட்டிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க, எப்படியாவது ஒரு ரோஸை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ ரோஸை சேவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் உன்னை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்றேன், இல்லைன்னா என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட டியூக். அது மட்டும் இல்லாம நீ தான் அந்த டேஞ்சரஸான பிளேஸ்க்கு வந்து ரோஸை கூட்டிட்டு வந்திருக்க, எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கிறாரு. ரோஸை பத்தி பேசினதும் ஆர்த்தர் வந்து ரோஸ் இப்ப நல்லா இருக்காங்களா டியூக் அப்படின்னு கேட்கறா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி எதுக்காக எங்களை பிட்ரை பண்ண அப்படின்ட்டு கேட்குறாரு நம்ம டியூக்கு. அப்போ நம்ம ஆர்த்தர் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு எந்த காரணங்களும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தர். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், எந்த தப்பான இன்டென்ஷனும் ஹவுஸ் ஆட்ரின்குள்ளே நான் வரவே இல்லை டியூக் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தர். நான் நைட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளேயே என்னோட யங்கர் சிஸ்டர் மெலோடி அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சுட்டான் அவன் பாட்டுக்கு. அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டியூக் கிட்ட சொல்கிறான் ஆர்த்தர். அவங்க என்ன த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்துனாங்க, நீ நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உன் தங்கச்சியை நாங்கள் அடிப்போம் காயப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ஆர்த்தர். ஆனா அவங்க என்னதான் எனக்கு கமெண்ட் கொடுத்தாலும் நான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே இல்லை, இது உண்மைதான் டியூக், ப்ராமிஸா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றேன், என்ன நம்புங்க அப்படின்ட்டு சொல்றான் டியூக் கிட்ட. அப்படின்னா ரோஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டியூக் கேட்கறாரு. ஏன்னா அவ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலே இவன் தான் எந்தோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டாரு அவரு. எனக்கு இவ்வளோதான் டியூக் தெரியும், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான் ஆர்த்தர். அவங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணல டியூக், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, இந்த ஆட்ரின் ஃபேமிலியில் ஸ்பை இருக்கிறது, அப்புறம் இந்த கரேஜ் ஏதோ தப்பாக இருக்குது, இந்த கரேஜ் வெடிக்க போது எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான்சென்ஸ் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு கேட்குறாரு டியூக் அவனை பார்த்து. அதை கேட்ட ஆர்த்தர்னு சொல்கிறான், நான் கூட நம்பல டியூக், இதை முதல்ல கேட்டாப்போ அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம டியூக் வந்து இதை கேட்டு மனசில் நினைக்கிறாரு, இது இவன் போய் சொல்கிற மாதிரியும் தெரியல, அப்போ உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கிறாரு. நம்ம டியூக் வந்து ஆர்த்தரை பார்த்து கேட்குறாரு, உன் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியல, என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல டியூக் அப்படின்ட்டு சொல்றான், சோகமா சொல்றான். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மிஷின்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என் தங்கச்சியை திரும்ப இனிமே பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வரும். சொல்றதான் கேட்டேன் நம்ம டியூக்கும். சரி உன்னோட பனிஷ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க லேட்டரா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம டியூக் போறப்ப சொல்லிட்டு போறாரு ஆர்த்தர் கிட்ட, உன் தங்கச்சி எங்க இருக்கான்ட்டு நான் பார்க்க சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இவன் வந்து தேங்க்யூ டியூக் அப்படின்ட்டு கண்காலங்கிக்கிட்டே சொல்றான் டியூக் கிட்ட. நம்ம டியூக் ஆர்த்தர் கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியில எஸ்டேட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாக்குறாரு, இந்த ஆர்த்தரோட தங்கச்சிக்கும் ரோஸ்க்கும் ஒரே வயசா தான் இருக்கும், நான் எப்படி கவலைப்படாதே இருக்க முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறாரு நம்மளோட டியூக்கு. ஆனா இந்த ரோஸுக்கு எப்படி தெரியும் இங்க ஆக்சிடென்ட்லாம் நடக்க போகுது, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரோஸ்க்கு எப்படி தெரியும்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பாக்குறாரு. அப்படி ஒரு மனசுல நினைச்சிட்டு காரிடோர்ல நடந்து போகும்போது டேடி டேடின்ட்டு பின்னாடி இந்த ஒரு புள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ரோஸ் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறா. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ரோஸ் டியூக்கை பார்த்து. ரோஸ் பேசுறதுலாம் கேட்டு ஸ்டன்னா நின்றுட்டு இருக்காரு. கடைசியில நீ நல்லா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீ நல்லா ஆயிட்ட ரோஸ் அப்படின்ட்டு மனசார சொல்றாரு. ஆனா ரோஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ரோஸை பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம டியூக். அப்போ வந்து நம்ம டியூக் வந்து ரோஸை பார்த்து கேட்கற, நீ நல்லா தூங்குனியாமா, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் நல்லா தூங்கினப்பா அப்படின்ட்டு சொல்றான். ஜோசப் ஆர்த்தர் எப்படிப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே டியூக்கோட ஃபேஸே மாறி போச்சு. என்கிட்ட லூக்கஸ் சொன்னா, நீங்க வந்து ஜோசப்பை வந்து டஞ்சன்ல அடைச்சு வச்சிருக்கீங்களாமே அப்படின்ட்டு சொன்னான் லூக்கஸ் என்கிட்ட அப்பா அப்படின்ட்டு சொல்றான். அப்ப நம்ம லூக்கஸ் வந்து கத்திட்டே வரான், ஏ ரோஸ் நான் உன்னை ஓடாதுன்னு தானே சொன்னேன், போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு கத்திட்டே வரான். ஆக்சுவலா ஆர்த்தர் தான்ப்பா விக்டிம் அப்படின்ட்டு லூக்கஸ் சொல்ல வரத காதல வாங்கமா டியூக் கிட்டே பேசிட்டு இருக்கிறா. இவங்க பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்ட லூக்கஸ் ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். அதனால நீங்க வந்து அவனை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ரோஸ் டியூக் கிட்ட. அப்புறம் அந்த ஆர்த்தரோட தங்கச்சியுமே எப்படியாவது காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்கறான் நம்ம ரோஸ் டியூக் கிட்ட. இதெல்லாம் கேட்ட நம்ம லூக்கஸ் வந்து ஏ ரோஸ் ஏ ரோஸ் அப்படின்ட்டு சைலண்டா அஸ்கி வயசுல கூட்டிட்டு இருக்கிறான் ரோஸ. ஏய் இன்னொரு வார்த்தை நீ அப்பா கிட்ட அப்படி பேசாத அப்படின்ட்டு லூக்கஸ் வந்து சைலண்டா சைகை காட்டிட்டு இருக்கிறான். நம்ம ரோசா இவன் என்னத்த சொல்றான் அப்படின்ட்டு அவனே பார்த்துட்டு இருக்கிறா. என்னடா சொல்றா அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கிறா, அவனை கேட்டுட்டு இருக்கிறா. நம்ம லூக்கஸ் சொல்றான், அடியே மரமண்ட அப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருடி, அவர் ரியாக்ஷனே மாறி போச்சுடி நீ சொன்னதை கேட்டு அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக் ஆகி அப்படியே பாக்குறா. நம்ம டியூக் வந்து ரோஸை பார்த்து சொல்ற, நீ வந்து அவ்வளவு டேஞ்சரஸ்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு வாரமா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த, அப்புறம் எழுந்ததை நீ அந்த நைட்டை பத்தி ஒரே பண்றியா அப்படின்ட்டு கேட்கிறாரு நம்ம டியூக் ரோஸை பார்த்து. அப்புறம் நீ நல்லா குட் கண்டிஷன்ல
டென்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீ என்கிட்ட நிறைய ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீ சொல்லுவேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்ட்டு ரோஸை கூட்டிட்டு போறாரு. ரோஸ் இதை கேட்டு ஐயோயோ என்ன பேச போறாரோ தெரியலையே, நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்ட்டு என்னது அப்படின்ட்டு அதோட கத்துறதோட இந்த 15th எபிசோட் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. திஸ் இஸ் ஒபிட் வாய்ஸ் ஓவர். நன்றிகள்.